மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மதுரை கூடல் நகர் பகுதியில் கால்வாய் பாலம் மற்றும் கரிசல் குளம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் 2ஆம் தளத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து செல்லூர் ராஜு செய்தியாளர்களிடம் பேசுகையில், 24 மணி நேரமும் தங்க தடையின்றி குடிநீர் கிடைக்க இந்த வார்டு 2 பகுதிக்கு முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து இணைப்புகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. ஆட்சி பொறுப்பேற்று கடந்த 4½ ஆண்டுகளா ஆமை வேகத்தில் முல்லை பெரியார் குடிநீர் திட்டப் பணி நடைபெற்று திறந்து வைக்கப்பட்டதால் ஆங்காங்கே இணைப்புகள் சரியாக கொடுக்கப்படவில்லை. ஆங்காங்கே குடிநீர் குழாய்கள் அழுத்தம் தாங்காமல் வெடித்து சிதறுகிறது. முதலமைச்சர் பயத்தில் ஏதேதோ பேசுகிறார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பிஜேபி தனது கட்டுப்பாட்டில் ஆட்சியை நடத்தும் என பிதற்றுகிறார். போதை கலாச்சாரம் தமிழகத்தில் தலைவிரித்தாடுகிறது. சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது. பள்ளி கல்லூரிகள் அருகே போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது. அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடிதான் முடிவு செய்கிறார். கட்சி வளர்ச்சிக்கு பாடுபட்டு வருகிறோம். மக்கள் மனக்குமரலோடு இருக்கிறார்கள். இந்த ஆட்சியை அகற்ற மக்கள் ஆர்வமோடு இருக்கிறார்கள். 2026இல் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற கட்சி பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பாஜகவுக்கும் அமித்ஷாவுக்கும் அடிமை என நீங்கள்தான் ஏதேதோ சொல்கிறீர்கள். 125 நாட்களாக வேலை உறுதி திட்டத்தை உயர்த்தி கொடுத்த அமித்ஷாவிற்கு நன்றி சொல்லத்தான் பொதுச் செயலாளர் எடப்பாடி அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்தார். விஜய் கட்சி நடத்துவதற்கு எத்தனையோ விதத்தில் நெருக்கடி கொடுக்கலாம். கூட்டணி பலத்தில்தான் திமுக இருக்கிறது. எங்கள் அம்மா போன்று யாருடைய கூட்டணியையும் எதிர்பாராமல் திமுகவும் முதலமைச்சரும் இருக்க முடியுமா? அரசு விளம்பரங்களில் முதலமைச்சர் தன்னை பற்றி தானாகவே பெருமை பேசுகிறார். மக்கள் இந்த ஆட்சியை பற்றி பெருமையாக பேசுகிறார்களா? தைரியமாக இருந்தால் தேர்தலில் தனித்த திமுக நிற்க முடியுமா? 3000 கொடுத்தாலும் சரி, கொள்ளையடித்த 4 லட்சம் கோடி ரூபாயை தேர்தலுக்காக இறக்கினாலும் திமுக வெற்றி பெற முடியாது. அவர்கள் பெருமை பேச ஒன்றுமில்லை. லேது. அதிமுக பலமிழக்கவில்லை. திமுக தான் பலமிழந்திருக்கிறது. பாமகவில் நடப்பது உட்கட்சி பிரச்சனை. தந்தை மகன் விவகாரம் அது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும். அமித்ஷா மாபெரும் தலைவர். அவரது இயக்கம் மாபெரும் இயக்கம். விஜய் கட்சி மற்றும் அவரது படத்துக்கு நெருக்கடி கொடுப்பது போன்ற வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டார். யமனையே பார்த்தவர்கள் நாங்கள் யாருக்கும் எப்போதும் அடிபணிந்து போக மாட்டோம். யமனையே பார்த்தவங்க நாங்க.